In today's easy Samail for you, I am going to make broccoli cheese balls. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா நல்ல ஃபைன்லி சாப்ட் ஒன் ப்ராக்கலி. நல்ல ப்ராக்கலியை வந்து ஃபுல்லாக வெந்நீரில் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு ஆனியன் ஃபைன்லி சாப்ட் and some cheese cubes. Cheese வந்து you can buy from the shops and இந்த மாதிரி ஒரு டைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் nicely mashed cooked potato. அதுக்கப்புறம் this is Mexican seasoning. This is some chili flakes. This one is Italian seasoning. This one is pasta spice mix. You can buy it from any grocery. I bought it from Nuts and Spice. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைன்லி சாப்டு ப்ராக்கலியோட இந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். And then we can add the mashed potato. One tablespoon of corn flour and a little bit more. Salt to taste. I am adding little bit of Mexican seasoning, pasta spice mix, chili flakes, Italian seasoning. These are all the seasoning stuff to add flavor and taste. Now I am adding a little bit of breadcrumbs to it. இதில் வந்து தண்ணி ஊற்றவே வேண்டாம் நம்ம பிசையும் போது, பிகாஸ் அனியன்ஸ் வந்து கொஞ்சம் வாட்டர் கொடுத்துக்கும். அதே மாதிரி பொட்டேட்டோ will give the binding, so we don't need to add water at all. இப்போ நம்ம ப்ராக்கலி, ஆனியன்ஸ், அப்புறம் நம்ம போட்ட ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பால்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பால்ஸ் எடுத்து அப்படியே இந்த ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி அப்படியே பரட்டி விடுப்போம். ஸோ தட் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா வந்து ஈவனாக அதில் மேலே கோட்டிங் மாதிரி ஆகிடும். இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பர்கரில் நடுவில் வைக்கிற பேட்டி மாதிரி அண்டு கட்லெட் மாதிரி கூட வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இது நான் இப்போ வந்து அதையும் காட்டுறேன். அண்ட் we will also make the cheese balls. இப்போ அதே பால்ஸை எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒரு குழி வர மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு க்யூப் சீஸ் க்யூப் எடுத்து இது நடுவில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. க்ளோஸ் பண்ணி திருப்பியும் அதே மாதிரி பால் ஆக்கிட வேண்டியது. Now we have stuffed the cheese cube in it and I am rolling this again on the breadcrumbs to give the coating. So we will make we will stuff the cheese cubes in all these balls. ஸோ இந்த ப்ராக்கலி பால்ஸில் நான் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து இந்த சீஸ் க்யூப்ஸை வந்து லைக் இந்த லிட்டில் க்யூப்ஸை ஸ்டஃப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து திஸ் வில் பி கிரேட் ஃபார் பார்ட்டி பர்பஸ் அண்ட் கிட்ஸ் அட் ஹோம், அப்புறம் ஈவன் காலேஜ் கோயர்ஸ் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து இது ஓகே. இஃப் யூ ஆர் வெரி ஹெல்த் கான்ஷியஸ் அண்ட் யூ டோன்ட் வாண்ட் சீஸ் இன் இட், தென் திஸ் இஸ் ஆஸ் இட் இஸ் வெரி ஹெல்தி வித் ஆல் த வெஜிடபிள்ஸ். ஸோ நீங்கள் அந்த சீஸ் க்யூப் மட்டும் ஸ்டஃப் பண்ணாமல் இந்த மாதிரி பேட்டி மாதிரி பண்ணி தவாவில் போட்டு எடுத்து வச்சுட்டாக்க இதை வந்து ப்ரெட்டில் நடுவில் அப்படியே பேட்டி மாதிரி வச்சு சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ.
ஸோ இந்த பேட்டி மாதிரி வச்சுருந்ததை நான் இப்போ வந்து ஒரு தவாவில் போட்டு ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆயில் அரவுண்ட் இட் போர் பண்ணுறேன் ஃபார் இட் டு குக். ஸோ இப்போ ஒன் சைடு குக் பண்ணிவிட்டு அடுத்த சைடு அப்படி பரட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அது வந்து ப்ரௌனிஷாக ஆயிண்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். ஆக்சுவலி இட் வில் பி ரெடி டு சர்வ். இதுக்கு ஹார்ட்லி ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பேட்டி பண்ணுறதுக்கு. திஸ் வே இட்ஸ் வெரி ஹெல்தி. நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். So the patty is now ready. You can stuff it for bread or an evening snack. You can eat it like an evening snack. ஸோ இப்போ ஒரு கடாயில் நம்மளோட அந்த சீஸ் பால்ஸ் ஸ்டஃப்டு சீஸ் பால்ஸை வந்து இதில் போட்டு பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அந்த கடாயில் இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். ஸோ நம்ம பொரித்து எடுக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இந்த கலரில் வரும்போது நம்ம எடுத்துடணும். மீடியமில் இல்லைன்னா சிம்மில் கூட அடுப்பை வச்சுக்கலாம். ஸோ தட் ஸோ நம்மளோட ப்ராக்கலி சீஸ் பால்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆகிடுது. இதில் வந்து ஒரு வேரியேஷன் வந்து நான் பேட்டி மாதிரி காமிச்சேன். இன்னொரு வேரியேஷன் என்ன பண்ணலான்னா, இதில் நான் வந்து சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அது சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணாமல்